கல்யாண வீடுகளில் செய்வது போன்ற சுவையான பூந்தி லட்டு செய்வதற்கான எளிய செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சர்க்கரை 1 கப், தண்ணீர் தேவைக்கேற்ப, பாகு காய்ச்ச மற்றும் மாவு கரைக்க, நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி திராட்சை தலா 10, ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், கிராம்பு 2 தேவைப்பட்டால், கல்கண்டு 1 டீஸ்பூன் தேவைப்பட்டால், சமையல் சோடா 1 சிட்டிகை, உணவு சாயம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு 1 சிட்டிகை, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. செய்முறை: 1. பூந்தி மாவு தயார் செய்தல். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, சமையல் சோடா மற்றும் சிறிது உணவு சாயம் சேர்த்து கலக்கவும். இதில் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு பதத்திற்கு மிகவும் கெட்டியாகவும் இல்லாமல் மிகவும் தண்ணியாகவும் இல்லாமல் கரைத்து கொள்ளவும். 2. சர்க்கரை பாகு காய்ச்சுதல். மற்றொரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை மற்றும் அரை கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். வாசனைக்கு ஏற்ப ஏலக்காய் தூள் சேர்க்கவும். பாகு பிசுபிசுப்பு தன்மையை தாண்டி ஒரு கம்பி பதம் வரும் வரை காய்ச்ச வேண்டும். அதாவது விரல்களில் தொட்டு பார்த்தால் ஒரு நூல் போல வந்து உடைய வேண்டும். பிறகு அடுப்பை அணைத்து விடவும். 3. பூந்தி பொரித்தல். வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க வேண்டும். பூந்தி கரண்டியில் துளைகள் உள்ள கரண்டியில் மாவை ஊற்றி லேசாக தட்டவும். முத்து முத்தாக எண்ணெயில் விழும். பூந்தியை அதிக நேரம் மொறுமொறுப்பாக பொரிக்கக்கூடாது. வெந்தவுடன் மென்மையாக இருக்கும்போதே எடுத்து உடனே சூடான சர்க்கரை பாகில் போடவும். இதுபோல எல்லா மாவையும் பொரித்து பாகில் போடவும். 4. லட்டு பிடித்தல். பாகில் ஊறிய பூந்தியுடன் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, கிராம்பு மற்றும் கல்கண்டு சேர்க்கவும். ஒரு கரண்டியால் பூந்திகளை லேசாக மசித்து விடவும். முழுவதுமாக மசிக்க வேண்டாம். கலவை கை பொறுக்கும் சூட்டிற்கு வந்தவுடன் கையில் சிறிது நெய் தடவிக்கொண்டு லட்டுகளாக பிடிக்கவும். முக்கிய குறிப்புகள்: பாகு பதம். சர்க்கரை பாகு முறையான பதத்தில் இருந்தால்தான் லட்டு உதிராமல் பிடிக்க வரும். பூந்தி பதம். பூந்தி காரா பூந்தி போல மொறுமொறுப்பாக இருக்கக்கூடாது, மென்மையாக இருக்க வேண்டும். சுவையான மற்றும் இனிப்பான லட்டு தயார்.